கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 2 அதன் 12வது வசனம். கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல காரணம், இந்த 2வது சங்கீதம் முழுவதும் கர்த்தர் இந்த பூமியிலே நடப்பிக்க போகிற தன்னுடைய வல்லமையான நியாய தீர்ப்பை குறித்தும், இந்த பூமிக்கு ஆண்டவர் துன்மார்க்கருக்கு அளிக்கப் போகிற தண்டனைகளை குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்திருப்பதை நாம் காண முடிகிறது. இதிலிருந்து ஒருவர் தப்புவிக்க வேண்டுமென்றால் வரப்போகிற ஆபத்திலிருந்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்தும் தேவ கோபத்திலிருந்தும் தெய்வீக தண்டனையிலிருந்தும் ஒருவர் தப்புவிக்கப்பட வேண்டுமென்றால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கலத்திற்குள் வந்தாக வேண்டும் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் அதை உணர்த்தி கொள்ளுவதை உணர வைத்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் அவருடைய கோபத்திற்கு தப்புவித்து கொள்ள அவருடைய கிருபை அண்டை, அவருடைய சிங்காசனத்தண்டை, அவருடைய சமூகத்தண்டை யார் வருகிறார்களோ அவர்கள் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கூட இயேசுவை அண்டி வாழ்வதில்லை, இயேசுவுக்காகவும் வாழ்வதில்லை. தங்கள் சுகபோக, தங்கள் சுயலாப, தங்களுடைய எண்ணங்களிலேயே வாழ்ந்து தேவனை விட்டு வெகு தூரம் தள்ளி வாழ்கிறவர்களாக இருப்பதை காண முடிகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது துன்மார்க்கனுக்கு மாத்திரம் எழுதவில்லை, தேவ ஜனங்களுக்கும் எழுதப்படுகிறது, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நாம் ஒருவேளை பாவத்திலே வாழ்கிறவர்களாயிருந்தால், உலக மாயைகளிலே சிக்கி வாழ்கிறவர்களாயிருந்தால், அவைகளை விட்டுவிட்டு வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளும்படியாய், தேவ கோபத்திற்கு தப்பித்து கொள்ளும்படியாய் தேவனுடைய கிருபாசன தண்டை இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கலத்திற்குள் வந்து விடுவோம். ஒருவேளை இரட்சிப்பை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லியும் தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிரியைகளினாலும் செய்கைகளினாலும் தேவனுக்கு தூரப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது உண்மை என்றால், இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் தேவனை அண்டிக் கொள்ளுவோம். எவ்வளவு தூரம் தேவனோடு நெருங்க முடியுமோ, நம்முடைய பாவ மாய உலக கிரியைகளை அறுத்து அவைகளை விட்டுவிட்டு தேவனோடு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கிக் கொள்ளுவோம். காரணம், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தான் வரப்போகிற கோபாக்கனையின் பயங்கரங்களிலிருந்து, தேவ தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட முடியும் என்பதையும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆனபடினாலே நாம் எவ்வளவு தூரம் தேவனோடு கூட இந்த மாயின் கிரியைகளை அறுத்து உலக காரியங்களை அறுத்து நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாய் தேவனோடு கூட நெருங்குவோம், அவரையே அண்டிக் கொள்ளுவோம். எல்லா தேவ கோபத்திற்கும் வரப்போகிற தண்டனைகளுக்கு விலக்கி நம்ம ஒருவரை காத்து பரிபூர்ணமான சந்தோஷத்துக்குள் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா இந்த பூமியிலே நடப்பிக்க போகிற பயங்கரமானவைகளை குறித்து இந்த 2வது சங்கீதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கோபமும் கர்த்தருடைய தண்டனையும் நியாய தீர்ப்பாய் வெளிப்பட போகிற காலமாயிருக்கிறதே. ஆண்டவரே, பாவத்தில் வாழ்கிறவர்கள் பரிசுத்தராகிய இயேசுவினிடத்திலே அண்டி வருவார்களாக. இரட்சிப்பை பெற்றேன் என்று சொல்லியும் தங்கள் கிரியைகளினாலே நடக்கைகளினாலே தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறவர்கள் மறுபடியும் தங்கள் பிழைகளையும் குறைகளையும் கிரியைகளையும் சரிபடுத்தி தேவனை அண்டிக் கொள்ளுவதற்காக இது ஒரு வாய்ப்பாய் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே உண்டாகட்டும். தேவனே, உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்.
நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு தூரம் போகிறவர்களாய் அல்ல, உம்முடைய தண்டனைக்குட்பட்டவர்களாய் அல்ல. ஒவ்வொரு நாளும் உம்மை இன்னும் கிட்டி சேர இன்னும் அண்டிக்கொள்ள கர்த்தருடைய கிருபையினாலே நிரம்பி ஆண்டவரேமோடு கூட நெருங்கி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். அண்டிக் கொள்ளுகிற யாவரையும் பாக்கியவான்களாய் மாற்றுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.